ஒரு 7 வயது சிறுவன் பள்ளிக்குள் நடந்தான். ஆனால் திரும்பி வெளியே வரவே இல்லை. சாட்சிகள் இல்லை, சிசிடிவி இல்லை, ஒரு விடை கூட இல்லை. அவரது பெயர் கைரன் ஹார்மன். ஜூன் 2014 ஒரே ஒரு பொதுவான வெள்ளிக்கிழமை காலை அமெரிக்காவின் ஒரிகன் மாநிலம் போர்ட்லாந்தில் உள்ள ஸ்கைலைன் எலிமெண்டரி பள்ளி. அந்த நாள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது. கைரன் மிகுந்த உற்சாகத்துடன் தன் ரெட்டைட்ரி ஃபிராக் திட்டத்தை காட்டினார். ஒரு புகைப்படம் புன்னகையுடன் நிற்கும் கைரன். அதே நாள் காலை 8:45க்கு பிறகு அவர் காணாமல் போனார். அவரது இரண்டாவது அம்மா டெரி ஹார்மன் கூறுவது, நான் அவரை கடைசி முறையாக 8:45 பள்ளிக்கூடம் நோக்கி நடந்து செல்லும் போது பார்த்தேன். ஆனால் ஆசிரியர்கள் சொன்னது கைரன் அந்த நாளில் வரவே இல்லை. வருகை பதிவு கூட இல்லை. மாலை அவருடைய அம்மா அவரை அழைக்க வந்த போதுதான் உண்மை தெரிந்தது. கைரன் காணவில்லை. சொல்லத்தான் வேண்டும். ஒரே பிராடில் பள்ளிக்குள் ஒரு குழந்தை காணாமல் போனான். அதிகாரிகள் மிகப்பெரிய தேடல் பணியை தொடங்கினார்கள். ஹெலிகாப்டர்கள், வெப்ப கமராக்கள், நீர்நுரை படைகள், 1300 பேர். ஆனாலும் ஒரு தடயமும் இல்லை. சந்தேகங்கள் டெர்ரி மீது திரும்பின. அவள் கடந்த சில மாதங்களுக்கு முன் தனது கணவனை கொல்ல ஆள் வைக்க முயற்சித்ததாக கூறப்பட்டது. ஆனால் எந்த கைது இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. கைரனின் ஜென்மத்தாய் டெசிரே இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார். 14 பிறந்த நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் ஒரு ஜாடை கூட, ஒரு ஸ்கூல் பேக் கூட இல்லை. ஒரு குழந்தை ஒரு பள்ளியில் இருந்து எப்படி அழிய முடியுமா? அவன் நம்பிய நபர் ஆவணமா? திட்டமிட்ட கடத்தலா? அல்லது பள்ளியின் சுவர்களுக்குள்ளேயே உள்ள ஒரு இருண்ட ரகசியமா? இது அமெரிக்காவின் மிகவும் அதிர வைக்கும் காணாமல் போன சம்பவங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த கதை உங்களை அதிர வைத்ததா? ஹாய் கைரன் என்று கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த உண்மையான சம்பவங்கள் மறக்கப்படக்கூடாது. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதே போன்ற உண்மை மர்மங்களை உணர்வுடன் உங்கள் முன்னே கொண்டு வர நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம்.